சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசிய கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டு விஜய் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் விஜய்க்கு எதிராக வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை திமுகவினர் ஒட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேபோல் அடிமை கூட்டணி என அதிமுகவை விஜய் விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக அதிமுகவினரும் கிளம்பியுள்ளனர். சிவகங்கையில் விஜய்க்கு எதிராக அதிமுகவினரும் சுவரொட்டிகளை ஒட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரும் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், பணவீக்கம் குறைந்து வட்டி வீதங்களும் குறைந்துள்ளதாக கூறினார். பெருநிறுவனங்கள் பங்குச்சந்தை மூலம் பெரும் நிதி திரட்டும் நிலையில் சாமானிய மக்கள் SIP போன்ற திட்டங்களில் செய்யும் முதலீடு பல்லாயிரம் கோடி ரூபாய்களாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் புதிதாக 22 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் பிரதமர் தெரிவித்தார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் ஏழைகளின் வாக்குகளை திருட முயற்சிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக அராரியாவில் யாத்திரை மேற்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் ஆதரவுடன் வாக்குகளை திருடுவதற்கான ஒரு முறை என குற்றம் சாட்டினார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கிய பிரதமர் மோடி தற்போது தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் SIR மூலம் ஏழைகளின் வாக்குகளை திருட விரும்புகிறது என்றும் விமர்சித்தார். பீகார் யாத்திரையின் போது பாதுகாவலர்களை மீறி ராகுல் காந்தியின் கன்னத்தில் முத்தமிட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக பூர்ணியா மாவட்டத்தில் அவர் இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஓடிவந்த இளைஞர் ஒருவர் ராகுல் காந்தியின் கன்னத்தில் முத்தமிட்டு சென்றார். பாதுகாப்பு படையினர் உடனே அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். இதில் அந்த இளைஞர் ராகுல் காந்தியின் தீவிர ஆதரவாளர் என்பதும் அன்பின் மிகுதியால் இவ்வாறு நடந்து கொண்டது தெரியவந்தது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் மேலும் ஒரு பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெற்ற இந்த சோதனையில் பாராசூட் மூலம் விண்கலனை கடலில் மென்மையாக தரையிறக்கும் சோதனை நடத்தப்பட்டது. இந்திய விமானப்படை, DRDO ஆகிய அமைப்புகளின் உதவியுடன் இச்சோதனையை இஸ்ரோ நடத்தியது. ககன்யான் திட்டத்தில் இது மிக முக்கியமான கட்டமாக அறியப்படுகிறது. அடுத்து மேலும் ஏராளமான சோதனைகள் செய்ய உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. திமுக முப்பெரும் விழாவையொட்டி பெரியார், அண்ணா விருதுகளை கட்சி தலைமை அறிவித்துள்ளது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியாருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும், திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் மருதூர் ராமலிங்கத்திற்கு பேராசிரியர் விருதும், முன்னாள் அமைச்சர் பங்குலூர் பழனிசாமிக்கு மு.க.ஸ்டாலின் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. வட மாநிலங்களில் கனமழை பாதிப்புகள் தொடர்கிறது. காஷ்மீரில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஜம்முவில் மட்டும் ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. இது இந்த நூற்றாண்டின் 2வது அதிக மழை பொழிவாகும். சகர்காட் ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஜம்மு பதான்கோட் நெடுஞ்சாலையில் பாலம் ஒன்று உடைந்தது.
பல சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மாநிலத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. பல இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. பாலைவன மாநிலமான ராஜஸ்தானும் மழை சீற்றத்திற்கு தப்பவில்லை. கோட்டா, சவாய் மாதேப்பூர், டோங் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. பல கிராமங்களில் சாலை துண்டிக்கப்பட்டு தீவுகள் போல் மாறியுள்ளன. சம்பல் ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து பாலத்தை தொடும் அளவுக்கு நீர் ஓடுகிறது. மீட்பு பணிகளுக்கு உதவ விமானப்படை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ராஜஸ்தானுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டியதில் இளம்பெண் ஒருவர் இறந்தார். பலர் காணாமல் போன நிலையில் தேடும் பணி நடைபெறுகிறது. கடைகள், வாகனங்கள், வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் நிலச்சரிவு நேரிட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் சனிக்கிழமை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆரவள்ளி மலை, இந்திய மலை இடையே இருக்கும் சவாய் மாதேப்பூர் மாவட்ட மலைப்பகுதியில் நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனினும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சாலைகள், குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. हो गया यार थोड़ा ना के बाद मतलब कर जाओ पे जाओ सब समझ का यही करो सड़क सेक्टर पैसे दिखे ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதேப்பூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரண பணிக்காக சென்ற வீரர்களின் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து மாற்று வழியில் சென்று மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் சவாய் மாதேப்பூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூர்ணியா மாவட்டத்தின் கஸ்பா பகுதியில் உள்ள கரிகோசி ஆற்றில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற அவரது அத்தையும் ஆற்றில் குதித்துள்ளார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் 3 பேர் ஆற்றில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்கவே 5 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விஜய் மாநாட்டில் காங்கிரஸ் குறித்து பேசாத நிலையில் காங்கிரஸை விமர்சிக்க ஒன்றும் இல்லாததால் அவர் விமர்சிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. காங்கிரஸ் பேரியக்கம்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்தது என்பதை அவர் உணர்வார். காங்கிரஸ் பேரியக்கம்தான் உணவு உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த நாட்டில் வெண்மை புரட்சியை, பசுமை புரட்சியை, பசி பட்டினி இல்லாத நாடாக உருவாக்குவதற்கு காரணமாக காங்கிரஸ் பேரியக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தை விமர்சனம் செய்வதற்கு அவரிடம் எந்தவித ஆதாரமும் கிடையாது. எந்தவித விமர்சனத்திற்கும் காங்கிரஸை சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் அவர் காங்கிரஸை பற்றி எதுவும் பேசவில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திராவைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டுள்ள சுதர்சன் ரெட்டி அனைத்து கட்சி எம்பிக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் விமானம் மூலம் சென்னை வந்த அவர் தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இந்தியா கூட்டணி கட்சியினரை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஐ பொதுச் செயலாளர் முத்தரசன், சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சுதர்சன் ரெட்டி தனக்கு வாய்ப்பு அளித்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என உறுதியளித்தார். I assured you before I leave this rostrum
that if given an opportunity, I promise you, it's a solemn promise, that I would not let you down. And I would not let down this instrument of Constitution of India. தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு பாஜக ஆதரவு கூறுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் சுதர்சன ரெட்டிக்கு ஆதரவு திரட்ட நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை நக்சல் என குறிப்பிடுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை ஆதரிப்பதற்கான காரணங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தின மாநாட்டில் அவர் பேசினதை சுருக்கமாக சொல்லணும்னா, இது திருவள்ளுவர், பாரதியார், பெரியார், கலைஞர் ஆகியோருடைய மண். போராட்ட குணத்தை இந்த மண் எப்போதும் விடுவதில்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டோட உணர்வுகளை உறுதியோடு வெளிப்படுத்தினார். இப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் முற்போக்குக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிற இவரை நாம் முன்மொழிய இதைவிட பெரிய காரணம் தேவையா? ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடியை அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான். அதனால எந்த கருத்தியல் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கும் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில்? நீங்க கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். ஆமா, சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.